நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் பவர் ஒன்று கிடைச்சிருக்கு. இதனால பாகிஸ்தானும் சீனாவும் இப்போ அப்படியே அலற ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சீனாவுடைய ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேலையை காட்டி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள், முதுகுல குத்தி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சீனா பாகிஸ்தானை திருப்திப்படுத்துறதுக்காக இந்தியாவுடைய முதுகுல குத்தி இருக்கிறாரு. அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட் பேப்பரை விட மோசமாக பாகிஸ்தானை தூக்கி எறிஞ்சிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு புலம்பி இருக்கிறாரு ராணுவ அமைச்சர். இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். பல நண்பர்கள் அதுல ஆதரவு தரீங்க. ஆனா என்ன ஃபாலோ பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்களாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் பதவி பெற இந்தியா படாத பாடுபட்டுட்டு வர்றாங்க. இந்த முயற்சிக்கு உலகெங்கிலும் இருக்கும் பல பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளுடைய ஆதரவை பெற்றிருக்காங்க. ஆனால் 80 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியாவால ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர இடத்தை பெற முடியல. கடந்த 9 ஆண்டுகள்ல இது தொடர்பான திட்டங்களை சீனா 4 முறை வீட்டோ செஞ்சிருக்காங்க. அதனால இவ்விஷயங்கள் மாறி வருவதாக தெரியுது. கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் கரைந்து வருவதும் பெய்ஜிங் உடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றமும் உலகளாவிய ராஜதந்திரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பின் போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் பதவிக்கான இந்தியாவுடைய விருப்பங்களுக்கு சீனா தன்னுடைய புரிதலையும் மரியாதையும் வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த விவகாரத்துல சீனா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே வெளிப்படுத்தியது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற சூழ்நிலையில தான் சீனா இந்தியாவை ஆதரித்தால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா நிரந்தர இடத்தை பெறுமாம். இது இந்தியாவை உலகிலும் ஆசியாவிலையும் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றுமாம். இது இந்தியாவுக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலகளாவிய அமைதியை பேணுவதற்காக அக்டோபர் 24, 1945 அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டது. ஐநா சாசனத்துல ஆரம்பத்துல கையெழுத்திட்ட நாடுகள்ல இந்தியாவும் இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்தியா அப்போது சுதந்திரம் பெறவில்லை அப்படின்னாலுமே சர்வதேச அரங்கில் அது ஒரு பொறுப்பான செயலில் பங்கேற்பாளராக அங்கீகரிக்கப்பட்டது. பாதுகாப்பு கவுன்சில் உருவாக்கப்பட்ட போது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 5 நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர்களாக வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா அது மறுத்துவிட்டது. இந்த கோரிக்கை எப்போதும் விவாதிக்கப்பட்டு தான் வருது. இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேரு அவர்கள் 1955ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிரந்தர பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான முறையான அல்லது முறைசாரா திட்டம் எதுவும் இந்தியாவுக்கு முன்வைக்கப்படவில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு. இருந்தாலும் இந்த அறிக்கைக்கு அப்புறமும் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கு. இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவி பெற்றால் என்ன மாறும்? இந்தியா இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறுமா அப்படிங்கிற கேள்விதான். இதுக்கு வல்லுநர்களுடைய கருத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வீட்டோ அதிகாரத்தை பெற்றால் ஆசியாவில் அதிகார சமநிலை முற்றிலும் மாறும் அப்படின்னும், இந்த மாதிரியான சூழ்நிலையில சீனா மட்டுமல்ல இந்தியாவும் ஆசிய கண்டத்துல ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து உலகுக்கு அதன் கருத்துக்களை முன்வைக்கும். இது உலகில் இந்தியாவுடைய செல்வாக்கையும் சக்தியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவியை பெற்றாங்கன்னா சீனாவுக்கு அப்புறம் வீட்டோ அதிகாரம் கொண்ட ஆசியாவுடைய 2வது நாடாக அது இருக்கும். இதுவரைக்கும் சீனாவுடைய ஏகபோக உரிமை காரணமாக ஆசியா தொடர்பான பல முடிவுகள் சீனாவால் மட்டும்தான் தீர்மானிக்கப்பட்டு வந்தது. மேலும் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படிங்கிறது அதையே சார்ந்திருந்தது. சீனாவுடைய போர்வையில பாகிஸ்தான் பல முக்கிய முடிவுகள்ல திரைக்கு பின்னால் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தி இருக்கு. இது தெற்காசியாவுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில நிரந்தர உறுப்பினர் ஆனாங்கன்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொள்ளும். தற்போது பாகிஸ்தான் தன்னுடைய மண்ணிலிருந்து எந்த சர்வதேச அழுத்தமும் இல்லாமல் பயங்கரவாத நடவடிக்கைகளை நடத்துது. பயங்கரவாதிகளுடைய பட்டியல் தயாரிக்கப்படும் போதெல்லாம் சீனா மூலம் பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல தடுக்குது. இந்தியா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர இடத்தை பெற்றால் எந்த நேரத்திலையும் பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட்டப்படலாம் அப்படின்னும், பயங்கரவாதம் போன்ற ஒரு தீவிரமான பிரச்சனையில ஒரு தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னும் சீனாவும் பாகிஸ்தானும் அஞ்சுறாங்க. இதை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்காங்க. இதனாலதான் சீனா இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் பதவியை தொடர்ந்து தடுத்துட்டு வருது. வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்றியே, அதுனா என்ன அப்படின்னு பலருக்கும் தெரியாம இருந்திருக்கும், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சின்னதா சொல்லிக்கிறேன். பாதுகாப்பு கவுன்சில ஒரு தீர்மானம் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதை அந்த நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்காங்களே 5 நாடுகள், அந்த 5 நாடுகளும் ஒரு சேர அதை ஏத்துக்கணும். அப்படி ஒரு நிரந்தர உறுப்பினர் நாடு அதை எதிர்த்து உடன்படல அப்படின்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாது, செயல்படுத்தப்படாது. இன்னும் எளிமையா நம்ம சொல்லணும்னா, பாதுகாப்பு கவுன்சில்ல நிறைவேற்றப்படும் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் 5 நிரந்தர உறுப்பினர்களுடைய ஒப்புதல் தேவை.
ஒரு நாடு கூட தீர்மானத்தை எதிர்த்து அதுக்கு எதிராக வாக்களிச்சாங்கன்னா அது வீட்டோ அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர்களாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா இருக்காங்க. இந்த உறுப்பினர்கள் எந்த ஒரு தீர்மானத்தையும் தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியும் அப்படிங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும். உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் 4 நாடுகளான இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில் ஆகியவை ஐக்கிய நாடுகள் சபையில G4 நாடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த நாடுகளுக்கு அவற்றின் தற்போதைய அந்தஸ்தை பொறுத்தவரை நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வாதிடுறாங்க. இது ஐநாவுடைய அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்தும், பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்தும். மேலும் ஐநாவுடைய செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க பகுதி குவிந்துள்ள ஆப்பிரிக்காவிலிருந்து எந்த ஒரு நாடும் நிரந்தர உறுப்பினர் பதவியை பெறவில்லை. இந்த ஏற்றத்தாழ்வு சீர்திருத்தத்துக்கான கோரிக்கையை மேலும் வலுப்படுத்துது. இந்த நிலையில தான் ஐநாவில் இந்தியா ஏன் நிரந்தர இடத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் எழலாம். அது என்ன அப்படின்னா, இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1.47 பில்லியனை தாண்டி இருக்கு. இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதாரமா மாறி இருக்கு. இந்தியா உலகின் 4வது சக்தி வாய்ந்த ராணுவ சக்தியாகும். இப்பேற்பட்ட நிலையில தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர இடம் வேணும் அப்படின்னு இந்தியா துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த புதிய பவர் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சீனா நம்ம கூட இணக்கமாக போயிருக்காங்க. கண்டிப்பாக சீனாவுடைய மண்டைய கழுவி இந்தியா நிரந்தர பதவியை வகிப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இதனால பாகிஸ்தானும் ஆட்டம் காணும். சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்று ஆட்டம் போட்டது இல்லையா, இந்த ஆட்டமும் க்ளோஸ் ஆகும் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு மீண்டும் அதிர்ச்சி வைத்தியம் அளிச்சிருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சாய் சீன் பகுதியுடன் வெளியிட்ட இந்திய மேப்பை அமெரிக்கா திடீரென நீக்கியிருக்கு. இதனால பாகிஸ்தான் மற்றும் சீனா ஹாப்பியா இருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டுக்கு விதித்த 50% வரியை வெறும் 18% குறைச்சிருக்கிறாரு. இதனால நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் நிலை உருவாகியிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கூட்டு அறிக்கையை வெளியிட்டாங்க. இது தொடர்பாக யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அப்டேட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதுல நம் நாட்டுடைய வரைபடம், அதாவது மேப் இருக்குல்ல, அது வெளியிடப்பட்டது. அதுல நம் நாட்டுக்கு சொந்தமான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் சீனா உரிமை கொண்டாடும் அக்சாய் சீன் பகுதிகள் இடம்பெற்றிருந்தது. தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் வசம் இருக்கும் நிலையில அக்சாய் சீன் பகுதிக்கு சீனா உரிமை கோரிட்டு வருது. இந்த விஷயத்துல 2 நாடுகளுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு. இது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். இப்பேற்பட்ட சூழல்ல தான் அமெரிக்கா அந்த 2 இடங்களையும் நம் நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு வரைபடம் வெளியிட்டாங்க. இதுக்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தான் தற்போது அந்த வரைபடம் நீக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா எப்போதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம் நாட்டின் வரைபடத்துடன் சேர்த்து அமெரிக்கா வரைபடம் வெளியிடுறதே இல்லை, பாகிஸ்தான் கூட சேர்க்கிறதும் இல்லை. மாறாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தனியாக கோடிட்டு பிரித்து காட்டும். ஆனா இந்த முறை நம் நாட்டுடைய வரைபடத்துடன் சேர்த்தாங்க. இதனால அமெரிக்கா கூட நெருக்கமாக செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் அதிருப்தி அடைஞ்சாங்க. அதே போல சீனாவும் அதிருப்தியாச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்கா வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் பதிவை நீக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக இந்த மேப் வெளியான போது அமெரிக்கா இதை தவறான பதிவேற்றம் செய்ததா அல்லது அமெரிக்கா திட்டமிட்டு இதை செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. ஆனால் தற்போது பதிவு நீக்கப்பட்டு இருப்பதன் மூலம் சர்ச்சைக்கு அமெரிக்கா முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இருந்தாலும் உண்மையிலேயே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சாய் சீன் பகுதிகள் நமக்கு சொந்தமானதுதான். அதை சரியாக பதிவிட்டும் கூட அமெரிக்கா நீக்கி இருப்பது நம் நாட்டுக்கு சோகமான செய்தியாக பார்க்கப்படுது. பாகிஸ்தான் சீனாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்தியாவுடைய முதுகுல அமெரிக்கா மீண்டும் குத்தி இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அமெரிக்கா தங்களுடைய தேவைக்காக பாகிஸ்தானை பயன்படுத்துது, டாய்லெட் பேப்பரை விட மோசமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி எரிந்து விட்டது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு. நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த ஆண்டு மே மாதம் போர் நடந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடினாங்க. இதுல பயந்து போன பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைஞ்சிச்சு, போரை நிறுத்தும்படி கெஞ்சிச்சு. இதனை தான் போர் முடிவுக்கு வந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிம் நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பாகிஸ்தானை தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு டாய்லெட் பேப்பரை விட மோசமா தூக்கி எறிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அமெரிக்காவை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம் அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, 1999ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் போர்ல பாகிஸ்தான் மீண்டும் தலையிட்டது. இந்த விஷயத்துல அமெரிக்காவுடைய உதவியை நாடியது பெரிய ஆபத்தாக அமைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை நீண்ட கால விளைவுகளை பாகிஸ்தான் இன்னும் கூட முழுமையாக அனுபவிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் தனக்கு சம்பந்தம் இல்லாத போர்கள்ல பாகிஸ்தான் தலையீடு செய்ததால் இன்னைக்கு வரைக்கும் நாடு நிலையற்ற தன்மையுடன் இருக்கு.
குறிப்பாக 1999க்கு அப்புறம் அமெரிக்காவுடன் மீண்டும் இணைந்ததுனால ஏற்பட்ட இழப்புகள் மிக மோசமானவை. ஆப்கானிஸ்தான் போர்ல பாகிஸ்தான் ஈடுபட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் ஜிகாத் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தானியர்களை போருக்கு திரட்டியது பெரும் தவறு. அந்த சமயத்தில் ராணுவ தளபதியாக இருந்த ஜியாவுல் ஹக் அவர்கள் மற்றும் பர்வேஸ் முஷாரப் ஆகியோர் பாகிஸ்தானை வெளிநாட்டு போர்களில் சிக்க வச்சாங்க. நம் நாட்டை கூட்டாளிகள் கைவிட்டதுக்கு அப்புறமும் நாம் அதனுடைய விளைவுகளை தனியாக சந்திச்சுட்டு வரோம். அமெரிக்கா தன்னுடைய குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்மை பயன்படுத்தி விட்டது, தூக்கி எறிஞ்சு விட்டது அப்படின்னு அவர் புலம்பி தள்ளி இருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.